வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நம்ம முதல்ல நிஃப்டி 50 பத்தி பார்த்துலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் ஃபார் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேலேயே நிஃப்டி மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு முதல் டார்கெட் 24,241 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 24,358 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,527 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி மார்க்கெட் நகரும் பொழுது நமக்கு முதல் சப்போர்ட் லெவலாக 23,955 இருக்கும். இங்கே ஜோன் செட் பண்ணிக்கணும். இந்த ஜோனை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து 23,786 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 23,669 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் 2 க்ளோனிங் சேனல் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த க்ளோனிங் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த ஒரு சேனலில் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல நமக்கு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னா நமக்கு 25,000. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய நமக்கு சார்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம 25,000க்குள்ள வரும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கெட் இதே வேகத்தில் மேலே ஏறிச்சுன்னா கூடிய விரைவில் இந்த மாதத்துக்குள்ளேயே நமக்கு 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரியை விட்டு சைட்வேஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,000 இந்த 5,000 கிட்ட போகும்பொழுது நமக்கு சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் திரும்பவும் ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்ல அனலைஸ் பண்ணிடலாம். இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு அப் ட்ரெண்டில் மூவ் ஆன சேனலும் இப்போ மார்க்கெட் இந்த லைன் நம்ம இதை இங்கே கிராஸ் பண்ணுற லெவலை வச்சு சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்லேயே பார்த்தோம் 25,000. இதுவே மார்க்கெட் வந்து நமக்கு கரெக்ஷன் கொடுத்து கீழே இறங்குதுன்னா எங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,750 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகரும் பொழுது 55,618 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து நமக்கு எக்ஸிட் ஆச்சுன்னா 55,933 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இதையும் தாண்டி எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்து 56,405 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழ் நோக்கியே நகர்ந்துச்சு அப்படின்னா 54,831 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,359 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 54,044 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு இந்த இடத்துல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் சார்ட் பேட்டர்னை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ண பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை ட்ரா பண்ணுறது மூலமாக மார்க்கெட் எந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் 3 க்ளோனிங் சேனல்
ட்ரா பண்ணியிருக்கோம். மேலும் சார்ட் பேட்டர்னை வச்சு 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் இங்கே இருக்கு. இந்த க்ளோனிங் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இரண்டாவது சேனலை வச்சு தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லெவல் மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது 55,500 தாண்டி மார்க்கெட் மூவ் ஆகி இந்த 1வது சேனலுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா 56,500லேருந்து 700 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதே மார்க்கெட் திரும்பவும் நமக்கு ஒரு கரெக்ஷன் கொடுக்குதுன்னா இந்த 2வது சேனல்லையே தான் நமக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3வது சேனல்ல நமக்கு உள்ள இறங்குது அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து எங்க பிரேக் அவுட் ஆயிடும் அப்படின்னா 54,500 வந்து பிரேக் அவுட் பண்ணிடும். பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா தான் நமக்கு இங்க 3வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போறது 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல ஹெய்கி நஷி கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல இங்க நான் அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆன சேனலை டிராப் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டு ஒரு பீக்ல நமக்கு இப்போ இங்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான லெவலில் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அதாவது 54,500. இப்போ இந்த லெவலில் வந்து நமக்கு தாண்டி கீழே இறங்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து நமக்கு 55,000க்கு மேலேயே ட்ரேட் ஆகிட்டு நமக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அடுத்து எங்கே வருதுன்னா 57,600 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இப்போ இந்த 57,500 நமக்கு பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா அடுத்த லெவலுக்கு நமக்கு இந்த முதல் சப்போர்ட் லெவல் 53,900 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.